பிரம்மாண்ட புராணத்தில் காணப்படும் ஒரு உன்னத நூல் லலிதா சஹஸ்ரநாமம். இது மற்ற இதிகாசங்களை விட தனித்துவம் வாய்ந்தது. ராமாயணத்தை வால்மீகியும் மகாபாரதத்தை வியாசரும் படைத்தனர். ஆனால் லலிதா சஹஸ்ரநாமம் யாரால் இயற்றப்பட்டது? லலிதா சஹஸ்ரநாமத்தை அம்பிகையின் ஆக்ஞையினால் வாக்தேவதைகளே படைத்தார்கள் என்பது ஐதீகம். வசினி போன்ற வாக்தேவதைகள் அம்பிகையின் பெருமைகளை 1000 திருநாமங்களாக பாடினர். பிரம்மாண்ட புராணத்தின் உத்தர காண்டத்தில் லலிதோபாக்கியானம் என்ற பகுதியில் இது இடம்பெற்றுள்ளது. இது அகஸ்திய முனிவருக்கும் அவரது குருவான ஹயக்ரீவருக்கும் இடையே நடக்கும் உரையாடலாக அமைந்துள்ளது. மகா ஞானியான ஹயக்ரீவர் அம்பிகையின் பெருமைகளை அகஸ்தியருக்கு விளக்குகிறார். ஹயக்ரீவர் குதிரை முகத்தை உடையவர், விஷ்ணுவின் அம்சம். அவர் கல்வியையும் அறிவையும் வழங்குபவர். வில்லின் நாண் அருந்து மகாவிஷ்ணுவின் தலை துண்டிக்கப்பட்ட ஒரு புராணக் கதை இதன் பின்னணியில் உள்ளது. துர்கா தேவியின் அருளால் பிரம்மா ஒரு வெள்ளை குதிரையின் தலையை மகாவிஷ்ணுவிற்கு பொருத்தினார். இப்படி உருவான ஹயக்ரீவர் வேதங்களை அசுரர்களிடமிருந்து மீட்டு பிரம்மாவிற்கு மீண்டும் கற்பித்தார். அகஸ்தியர் ஹயக்ரீவரிடம் ஏன் இந்த 1000 திருநாமங்களை சொல்லவில்லை என்று வினவுகிறார். அப்போதுதான் மிகவும் இரகசியமான ஆற்றல் மிக்க இந்த 1000 நாமங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்வது சகல நன்மைகளையும் ஆன்மீக விடுதலையையும் தரும். அம்பிகையின் அருளை பெற லலிதா சஹஸ்ரநாமத்தை பக்தியுடன் பாராயணம் செய்வோம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ.